வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழையால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு. ஏக்கருக்கு தலா 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி விவசாயிகள் போராட்டம். ஆன்லைன் கடன் செயலி அத்துமீறலால் இளைஞர் தற்கொலை. கடனை திருப்பி செலுத்திய பின்னரும் பணம் கேட்டு தொந்தரவு அளித்ததால் விபரீத முடிவு. புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்கள் போராட்டம் வாபஸ். கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. கருணை அடிப்படையிலான பணி நியமனம் சலுகைதானே தவிர உரிமை ஆகாது. உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இலங்கையில் ஆளும் அரசை விரைவில் வீழ்த்துவோம். இலங்கை பொதுஜன முன்னணி கட்சித் தலைவர் சூளுரை. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்தும் பூம்ரா விலகல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது BCCI. இனி விரிவான செய்திகள். திமுக தலைவர் பதவிக்கு நடைபெறும் தேர்தலில் வரும் 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்யவுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தொண்டர்களுக்கு அவர் எழுதிய கடிதத்தில் தலைவர் உள்ளிட்ட தலைமைக் கழக நிர்வாகிகளை தேர்வு செய்வதற்கான பொதுக்குழு வரும் 9ஆம் தேதி சென்னையில் நடைபெறவிருப்பதாக தெரிவித்துள்ளார். தலைவர் என்ற பொறுப்பை கண்ணும் கருத்துமாக தனது இதயத்திலும் தோளிலும் சுமந்திருக்கும் நாம் உடன்பிறப்புகளை உளமார்ந்த வாழ்த்துகளையும் நல்லாதரவையும் எதிர்நோக்கி வரும் 7ஆம் நாள் வேட்புமனு தாக்கல் செய்யவிருப்பதாக கூறியுள்ளார். புதுச்சேரி மின்வாரிய ஊழியர்கள் தொடர் போராட்டத்தை தற்காலிகமாக வாபஸ் பெறுவதாக அறிவித்துள்ளனர். புதுச்சேரியில் மின்சார வாரியத்தை தனியார்மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஒரு வாரமாக மின்வாரிய ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மின்வாரிய ஊழியர்கள் சங்கத்துடன் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் மின்துறை ஊழியர்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை பரிசீலித்து நல்ல முடிவு எடுப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் உறுதியளித்தார். புதுச்சேரியில் தீபாவளி வரை போராட்டத்தை ஒத்திவைப்பதாக மின்துறை ஊழியர்கள் அறிவித்துள்ளனர். முதலமைச்சர் ரங்கசாமியுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பிறகு மின்வாரிய ஊழியர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் தீபாவளி வரை போராட்டத்தை வாபஸ் பெறுவது என்றும் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டத்தை தொடங்குவது என்றும் முடிவு செய்யப்பட்டது. 18 குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய RSS இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்களின் பிரச்சினைக்காக RSS பேரணி நடத்தவில்லை என்றும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தவே பேரணியை நடத்துவதாகவும் தெரிவித்தார். RSS இயக்கத்தை தடை செய்ய வேண்டும் என்றும், இல்லையென்றால் கருப்பு, நீலம், சிவப்பு சட்டை அணிய முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா என்கிற ஒரு இயக்கத்தை தடை செய்திருக்கிறார்கள். கேட்டால் பயங்கரவாத இயக்கத்தோடு தொடர்பு இருக்கிறது, அந்த இயக்கமே ஒரு பயங்கரவாத இயக்கம் என்கிறார்கள். அப்படி என்றால் 18 குண்டுவெடிப்புகளில் தொடர்புடைய இயக்கம் RSS தடை செய்யப்பட வேண்டுமா வேண்டாமா? தமிழ்நாட்டில் இந்த குரல் ஓங்கி உரத்து முழங்க வேண்டுமா வேண்டாமா? நாம் வழக்கம் போல அமைதி காத்தால், மௌனம் காத்தால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கருப்பு சட்டை போட்டு நாம் நடமாட முடியாது தோழர்களே. நீல சட்டை போட்டு நடமாட முடியாது, சிவப்பு சட்டை போட்டு நடமாட முடியாது. நாட்டின் இறையாண்மைக்கு கேடு விளைவிக்கும் கூட்டத்தை ஒடுக்க தமிழகம் முழுவதும் பயிற்சி பாசறை கூட்டம் நடத்தப்படுவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். திமுக இளைஞர் அணி சார்பில் சென்னை பாரிமுனையில் பயிற்சி பாசறை கூட்டம் நடைபெற்றது. இதை அமைச்சர் சேகர் பாபு, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு, மதம், இனம் சார்ந்து மக்களை பிளவுபடுத்த முயற்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார். நாட்டிலே மதம் சார்ந்து, இனம் சார்ந்து மக்களை பிளவுபடுத்தி அந்த பிளவின் வாயிலாக நாட்டிலே ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்கி நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் நாட்டின் இறையாண்மைக்கும் கேடு விளைவிக்கின்ற ஒரு கூட்டத்தை அடக்கி ஒடுக்க வேண்டும் என்றால் இங்கே வந்திருக்கின்ற இளைஞர் படை அவசியம் தேவைப்படுகிறது என்பதை உணர்ந்துதான் இன்றைக்கு பாசறை கூட்டங்களை தமிழகம் எங்கும் இளைஞரணி சார்பிலே நடத்தி வருகின்றோம். தூய்மை பணியாளர்களின் வேலை நிறுத்தத்தை அரசு கண்டுகொள்ளவில்லை என கமல்ஹாசன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களது பிரச்சினைகளுக்கு முதலமைச்சர் தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். அதை விடுத்து கைது நடவடிக்கையின் மூலம் போராட்டத்தை முடக்க பார்ப்பது ஜனநாயகத்திற்கு விரோதமானது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே கொள்ளிடம் ஆற்றில் 6 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன.
ஆற்றில் அடித்து செல்லப்பட்டவர்கள் தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. மாயமான 2 பேரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் மீட்புப் பணிகளை நேரில் பார்வையிட்டார். தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகள் அனைத்தும் வரும் 10ஆம் தேதி மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயக்குநர் கருப்புசாமி உத்தரவிட்டுள்ளார். காலாண்டு தேர்வு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என தனியார் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அரசு கலைக் கல்லூரியில் அரசியல் சிபாரிசுடன் வருபவர்களுக்கும் பணம் கொடுப்பவர்களுக்கும் மட்டுமே கல்லூரியில் சேர்வதற்கு இடம் அளிக்கப்படுவதாக கூறி மாணவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்த நிலையில் தொடர்ந்து அதே நிலை நீடிப்பதாக கூறி மாணவர்களும் விசிகவினரும் கண்களில் கருப்பு துணியை கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மீது வனத்துறை பொய் வழக்கு போடுவதாக கூறி மண்டல வன பாதுகாவலர் அலுவலகம் முன்பு விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பேரணாம்பட்டு பகுதியில் விவசாயிகள் நிலத்தில் சிறுத்தை இறந்து கிடந்தது. மின்வேலியில் சிக்கி சிறுத்தை உயிரிழந்ததாக கூறி நில உரிமையாளர் மீது வனத்துறை வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தது. இதனை கண்டித்து விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நவராத்திரி விழாவில் 8வது நாளில் மீனாட்சி அம்மன் மகிஷாசுரமர்தினி கோலத்தில் காட்சியளித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நவராத்திரி விழா கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. 8வது நாள் விழாவில் மீனாட்சி அம்மன் மகிஷாசுரமர்தினி கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் தசரா திருவிழா களை கட்டியுள்ளது. பக்தர்கள் பல்வேறு வேடங்களை அணிந்து நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். தசரா திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பல்வேறு வேடங்களை அணிந்து வீடு வீடாக சென்று காணிக்கை பெற்று வருகின்றனர். மேலும் தசரா குழுவினரின் சார்பில் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருகின்றன. டெட் முடித்த ஆசிரியர்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவன் நேரில் ஆதரவு தெரிவித்தார். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற 500க்கும் மேற்பட்ட சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த திருமாவளவன் ஆசிரியர் தகுதித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களின் கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டுமென வலியுறுத்தினார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 2748 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப மாவட்ட ஆட்சியர்களுக்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வருவாய் நிர்வாகத்துறை ஆணையர் SK பிரபாகர் எழுதியுள்ள கடிதத்தில் அரசின் வழிகாட்டுதல்களை பின்பற்றி எந்தவித விதிமீறலும் இல்லாமல் கிராம உதவியாளர் காலியிடங்களை நிரப்புமாறு அறிவுறுத்தியுள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனை முன்னிட்டு மலர் கண்காட்சி தொடங்கியுள்ளது. 4 லட்சம் மலர் செடிகள் கொண்டு மலர் பாத்திகள் அமைக்கப்பட்டுள்ளது. அலங்கார மேடைகளில் 10,000 மலர் தொட்டிகள் பூத்து குலுங்கும் பல வண்ண மலர்களால் நிரம்பியுள்ளன. மேலும் 5000 மலர் தொட்டிகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு மலர் அலங்காரம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. சென்னையில் ஆன்லைன் செயலியின் மூலம் கடன் வாங்கிய மென்பொறியாளர் தற்கொலை செய்து கொண்டார். KK நகர் பகுதியைச் சேர்ந்த நரேந்திரன் 3 மாதங்களுக்கு முன்பு ஆன்லைன் ஆப்பின் மூலம் கடன் வாங்கி திருப்பி செலுத்திவிட்டதாகவும், ஆனால் கடன் கொடுத்த நிறுவனம் மீண்டும் 50,000 ரூபாயை கேட்டு தொந்தரவு செய்ததாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் மீண்டும் பணம் கேட்டு தொந்தரவு செய்ததால் விரக்தியடைந்த நரேந்திரன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தெற்கு ரயில்வேவில் பல்வேறு வழித்தடங்களில் 7 ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரலிலிருந்து புதுடெல்லி செல்லும் GT எக்ஸ்பிரஸ் வேகம் நீட்டிக்கப்பட்டு 90 நிமிடங்களுக்கு முன்பாக காலை 5:05 மணியளவில் டெல்லியை சென்றடையவுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து டெல்லி செல்லும் மற்றொரு ரயிலான தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ், குருவாயூர் புனலூர் எக்ஸ்பிரஸ், 50 மும்பை திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ், ராஜ்கோட் கோவை எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ஆகிய ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தூய்மையான நகரங்களின் பட்டியலில் காஞ்சிபுரம் 356வது இடத்திற்கு பின்தங்கி சாதனை படைத்துள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் தேசிய அளவில் தூய்மையாக செயல்படும் நகரங்களை மக்கள் தொகையின் அடிப்படையில் வகைப்படுத்தி விருது வழங்கும் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் நடப்பாண்டிற்கான தரவரிசை பட்டியலில் காஞ்சிபுரம் மாநகராட்சி 356வது இடத்தை பிடித்து மிகவும் பின்தங்கியது. கடந்த 2020ஆம் ஆண்டில் காஞ்சிபுரம் 283வது இடத்தை பிடித்தது குறிப்பிடத்தக்கது. கனமழையால் பாதிக்கப்பட்ட அறுவடைக்கு தயாரான குறுவை பயிர்களுக்கு ஏக்கருக்கு தலா 35,000 ரூபாய் இழப்பீட்டை வழங்கக் கோரி தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் BR பாண்டியன் தலைமையில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுப் பணியில் இருந்த கூட்டுறவு செயலாளர் ராதாகிருஷ்ணன் BR பாண்டியனை சந்தித்து கோரிக்கைகளை கேட்டறிந்தார்.
சென்னை துறைமுகம் மதுரவாயல் சாலை திட்டம் 2024ஆம் ஆண்டுக்குள் நிறைவடையும் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். 5800 கோடி ரூபாய் செலவில் இணைப்புப் பணிகள் நடைபெற்று வருவதாக டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார். சென்னை துறைமுகத்தில் தொடங்கி மதுரவாயல் வரை உயர்த்தப்பட்டு கட்டப்பட்டு வரும் 20.5 கிலோமீட்டர் தொலைவிலான பாலம் 4 பகுதிகளாக கட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கருணை அடிப்படையிலான பணி நியமனம் சலுகைதானே தவிர அது உரிமையாகாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்க உத்தரவிட்ட கேரள உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து திருவாங்கூர் உரங்கள் மற்றும் ரசாயன நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. மனுவை நீதிபதி M.R. ஷா தலைமையிலான அமர்வு விசாரித்து இந்த தீர்ப்பை அளித்தது. மத்திய அரசுடன் மாநில அரசு இணைந்து செயல்பட்டால் தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தலாம் என மத்திய அமைச்சர் வீரேந்தர்குமார் கூறினார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து ஆய்வுக் கூட்டம் திருப்போரூரை அடுத்த முட்டுக்காட்டில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வீரேந்திரகுமார், மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை மாநில அரசு சரியாக மக்களிடம் கொண்டு சேர்க்கவில்லை என்றார். ஜம்மு காஷ்மீர் சிறைத்துறை டிஜிபி ஹேமந்த் லோஹியா மர்மமான முறையில் அவரது இல்லத்தில் மரணமடைந்துள்ளார். இதுகுறித்து ஜம்மு காஷ்மீர் காவல்துறை பல்வேறு கோணங்களில் ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். ஹேமந்த் லோஹியாவின் வீட்டு வேலைக்காரர் திடீரென மாயமாகியுள்ளதால் அவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. மேலும் தடயவியல் மற்றும் குற்றவியல் துறை அதிகாரிகள் சம்பவம் நடந்த இடத்தில் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் இலகுரக ஹெலிகாப்டர் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட்டது. ஹெலிகாப்டரை விமானப்படையில் இணைத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் விமானப்படை உடையுடன் அதில் சிறிது தூரம் பயணித்தார். ஹெலிகாப்டரில் சென்ற அனுபவம் குறித்து பேசிய அவர், பாதுகாப்பாகவும் சுலபமானதாகவும் இருப்பதாகவும் இந்தியாவின் உற்பத்தி உலகை ஆள வேண்டும் என்பதே அதன் குறிக்கோள் என தெரிவித்தார். தென்கொரியாவின் பூசான் சர்வதேச திரைப்பட விழாவில் விக்ரம் படம் திரையிடப்படவுள்ளது. தேசிய அளவில் கவனம் ஈர்த்த கமல்ஹாசனின் விக்ரம் திரைப்படம் பூசான் திரைப்பட விழாவில் சர்வதேச அளவில் புகழ்பெற்ற படங்களுக்கான ஓபன் சினிமா பிரிவில் இடம்பெற்றுள்ளது. வருகிற 5ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த விழாவில் விக்ரம் படம் திரையிடப்படவுள்ளது. இலங்கை அரசை ஜனநாயக ரீதியில் விரைவில் வீழ்த்துவோம் என இலங்கை பொதுஜன முன்னணி கட்சித் தலைவர் GL பிரீஸ் சூளுரைத்துள்ளார். இலங்கையில் களுத்துறை பகுதியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு மீது நாட்டு மக்களுக்கு நம்பிக்கை இல்லை என தெரிவித்தார். பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு காண எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குற்றம் சாட்டினார். இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட அமெரிக்க விஞ்ஞானிக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதை வழங்கி அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் கௌரவித்துள்ளார். ஜெனரல் அட்டாமிக் குளோபல் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இந்திய அமெரிக்க தலைமை அதிகாரியாக இருக்கும் விவேக் லாலிற்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசாவிலும் விமானப்படை விமானங்கள் தயாரிக்கும் போயிங் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களில் தலைமை அதிகாரியாக விவேக் லால் பணியாற்றியுள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரிட் பும்ரா காயத்தின் காரணமாக விலகியிருப்பதாக BCCI அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. BCCI மருத்துவக் குழுவின் ஆலோசனைப்படி பும்ரா விலகியிருப்பதாகவும் பும்ராவிற்கான மாற்று வீரரை விரைவில் அறிவிப்போம் என்றும் BCCI அறிக்கையை வெளியிட்டுள்ளது. பும்ராவிற்கு பதிலாக அணியில் வேகப்பந்து வீச்சாளர் முகமது சிராஜ் அல்லது தீபக் சாகர் சேர்க்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆசிய கோப்பை மகளிர் T20 கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் இந்திய மகளிர் அணி 30 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வங்கதேசத்தின் ஷில்லெட் நகரில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 181 ரன்களை குவித்தது. பின்னர் ஆடிய மலேசிய அணி 5.2 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்பிற்கு 16 ரன்களை எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது. இதனால் டக்வர்த் லூயி விதிப்படி 30 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழையால் டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி பாதிப்பு. ஏக்கருக்கு தலா 35,000 ரூபாய் இழப்பீடு வழங்கக் கோரி விவசாயிகள் போராட்டம். ஆன்லைன் கடன் செயலி அத்துமீறலால் இளைஞர் தற்கொலை. கடனை திருப்பி செலுத்திய பின்னரும் பணம் கேட்டு தொந்தரவு அளித்ததால் விபரீத முடிவு. புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்கள் போராட்டம் வாபஸ். கோரிக்கைகளை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. கருணை அடிப்படையிலான பணி நியமனம் சலுகைதானே தவிர உரிமை ஆகாது. உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு. இலங்கையில் ஆளும் அரசை விரைவில் வீழ்த்துவோம். இலங்கை பொதுஜன முன்னணி கட்சித் தலைவர் சூளுரை. T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்தும் பும்ரா விலகல். அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது BCCI.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.